ஹாய். சாட்டர்டே குட்டீஸோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் என்னென்னு பார்க்கலாமா? பச்சைப்பயிறு கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் வைக்க போகிறேன். பச்சைப்பயிறு 1 மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தேன். வறுக்க தேவையில்ல. அதில் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரில் விசிலுக்கு வச்சிடலாம். இன்னொரு பக்கம் கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அந்த காரக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் வடகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சமாக சின்னதாக ஜீரகம் அதெல்லாம் சேர்த்துட்டு இடித்த பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் வதங்கினது ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நீள்வாக்கில் கட் பண்ண கத்திரிக்காயும் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்சு அந்த பச்சை பயிறு வெந்துடுச்சு. அதை நல்லா மசிச்சுட்டு அந்த கத்திரிக்காய் கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். நான் ஆல்ரெடி கம்பு மாவு தோசைக்காக அரைச்சி வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடி தூவி தரேன். ஏன்னா கருவேப்பிலையே பசங்க தனியாக எடுத்து வச்சிடுறாங்க. அதனால் அந்த மாதிரி பொடி மாதிரி பண்ணி நான் தோசையில் மேலே ஊற்றி கொடுப்பேன். அப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி தேங்காயை பால் எடுத்து அது கூட சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ கம்பு தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இது கூட கார சட்னி வச்சு குட்டீஸ்களுக்கு மார்னிங் டிஃபனுக்கு கொடுத்தாச்சு. இப்போ குழம்பு நல்லா பிரிஞ்சதுக்கப்புறம் மேலே மல்லித்தழை தூவி சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.